இயக்குனர் திரு கஸ்தூரிராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். விஜயகாந்த் அவர்களை வச்சு வீரமடைஞ்ச மண்ணு அப்படின்ற மாதிரியான படங்கள் எடுத்தவர் நீங்கள். இன்று அவர் இல்லை அப்படின்ற இந்த செய்தி எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கிறது? உங்களுடைய இரங்கல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதிகாலை செய்தியே ஒரு பெரிய அதிர்ச்சி செய்தியாக அவர் காலமானவருங்கிற செய்தி வந்தது. அப்பிருந்து இப்ப வரைக்குமே நான் அந்த துக்கத்திலிருந்து மீளாம தான் இருக்கேன். நான் மட்டும் இல்ல, என் குடும்பமே அது துக்கமா தான் இருக்கும். காரணம், அவருக்கு சினிமாவை தவிர்த்து அவரு என் கூட ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காரு. எங்களுக்குள்ள பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. அவரை பத்தி சொல்லணும்னா, அவருக்கு உதாரணம் சொல்றதுக்கு இன்னைக்கு சினிமாவில் ஆளே கிடையாது. நான் கிட்டத்தட்ட 44 வருஷம் சினிமாவில் இருந்திருக்கேன். இந்த 44 வருஷ சினிமா அனுபவத்துல, சினிமா உலகத்திலேயே நான் பார்த்த ஒரே மனிதர் கேப்டன் விஜயகாந்த் தான். எத்தனையோ பேர் பிறகுறாங்க, எத்தனையோ பேர் போறாங்க, எத்தனையோ பேர் மரணம் அடைஞ்சிடுறாங்க. ஆனா விஜயகாந்த் இன்னும் எவ்வளவோ நாட்கள் வாழ வேண்டியவர். இவரெல்லாம் கடவுள் எதுக்காக இவ்வளவு அவசரமா எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அவர் ஒரு பெரிய நடிகருங்கிற பேரோ, அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவருங்கிற பேரோ அவருக்கு பொருத்தமே கிடையாதுங்க. அவர் ஒரு ஏழை பங்காளர், அவர் ஒரு தோழர், அவர் ஒரு நண்பருங்கிறது தான் அவருக்கு பொருத்தமான ஒரு பேர். நான் விசுசார்கிட்ட உதவி இயக்குனராக இருக்கும்போது 2 படம் நடிச்சாருங்க. டவுரி கல்யாணம், அப்புறம் புதிய சகாப்தம் 2 படம் இயக்குனர். அப்பவே கொஞ்சம் ரொம்ப என்னை ஒரு உதவி இயக்குனர் மாதிரியே வச்சுக்க மாட்டார். அவரை விட உயர்வாக மற்றவங்களை மதிக்கிற ஒரு குணம். அவ்வளவு நட்பா இருந்தது. 15 வருஷம் கழிச்சு நான் வீரமடைஞ்ச மன்னன் ஒரு கதை சொன்னேன். அன்னைக்கே வாங்கி கிருஷ்ணமூர்த்தி என்னுடைய ஒரிஜினல் பேரை சொல்லி கூப்பிடுற அந்த பண்பு இருக்குல்ல, இந்த பண்பு சினிமாவில் நிறைய பேருக்கு பண்பு தான் இல்லை, அது விளைஞ்ச ஒரு இடம் விஜயகாந்த். அதனால அந்த படத்துக்கு நான் வீரம் விளைஞ்ச மண்ணுன்னு வச்சேன். அந்த படத்துலதான் அவருடைய தனிப்பட்ட குணங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் என்னால பார்க்க முடிஞ்சது. சில இழப்புகள் நம்மளால தாங்க முடியாது. என்ன ரொம்ப அதிர்வுக்கு உள்ளாக்கிய மரணங்கள் ஒண்ணு கர்ம வீரர் காமராஜர், அப்துல் கலாம், சிவாஜி கணேசன், மனோரமா, இன்னைக்கு விஜயகாந்த். சில மரணங்களை நம்மளால ஈடுகட்டவே முடியாது. அந்த இடத்துக்கு அவரை தவிர வேற யாருமே வந்து நிற்க முடியாது. அப்படி ஒரு மனிதர். எனக்கு என் குடும்பத்துல 2.5 கலந்தவருங்க அவர். எனக்கு என் மகள் 2வது மகள் இன்னைக்கு ஒரு பெரிய டாக்டரா இருக்கிறாங்க. அப்போல அவங்களுக்கு மெடிக்கல் சீட்டு வாங்குறதுக்கு உதவி பண்ணவர் அவர் தான். அவர் இல்லைன்னா இன்னைக்கு ஒரு டாக்டர் குடும்பமே இல்லை. அந்த பொண்ணுடைய கணவர் பெரிய கார்டியாலஜிஸ்டா இருக்காரு, இவங்க கைனகாலஜிஸ்டா இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 சர்ஜரி பண்ணிருக்காங்க. இவ்வளவு பெரிய சாதனைக்கும் சொந்தக்காரர் என் மகளோ என் மருமகனோ இல்லை, கேப்டன் விஜயகாந்த் தான். இதெல்லாம் என்னைக்கு நமக்கு வாழ்க்கையில தீரும் சொல்லுங்க பார்ப்போம். மறக்க முடியாத ஒரு மனிதர், மறக்க முடியாத ஒரு நண்பர், மறக்க முடியாத ஒரு தியாகி. அவரு கேப்டன் அவருக்கு யாரு பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா எந்த இடத்துல அவர் நின்னாலும் அவர் கேப்டனா தான் தெரிவார். தனிப்பட்டு அந்த ஆளுமை, அந்த கம்பீரம், அந்த கண்ட்ரோல், இதெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கும். சிவாஜி சார் ஊர்வலத்திலேயே அவருடைய ஆளுமை நல்லா தெரியும். ஒரு கட்டுப்பாடு இல்லாத மனிதன் தலைவனா இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு ஏழை பங்காளனை கடவுள் கொண்டு போட்டாருங்கிறத நினைக்கும் போது அது பேசுறதுக்கு வரமாட்டேங்குது. நன்றி சார். இணைந்து அவருடனான உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டீங்க. எத்தனையோ விஷயங்களை வெளியில சொல்லாம செஞ்சார். எத்தனையோ குடும்பங்கள் இதனால என்னென்ன நிலைமையிலையோ பெரிய அளவில் இருக்காங்கன்ற விஷயங்களா பகிர்ந்து கொண்டீங்க. இணைந்ததற்கு நன்றி சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.